2025 எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ரோடா இல்லை கிரவுண்டான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக யாருக்கும் எந்த டவுட்டுமே வேணாம். சிஆர்பிஎஃப் கிரவுண்ட் ஆவடி சென்னையில் தான் ஃபிசிக்கல் நடந்துகிட்ருக்கு. கிரவுண்டு தான். அந்த கிரவுண்டோட மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 385 மீட்டர் இருக்குது. அதாவது நீங்கள் 5 கிலோமீட்டர் ஓடணும்னா அந்த கிரவுண்டில் 13 ரவுண்டு ஓடினா தான் நீங்கள் 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண முடியும். 13 ரவுண்டு 24 மினிட்ஸ்க்குள்ளே ஓடணும். ஸோ அந்த கிரவுண்டோட மெஷர்மெண்ட்டை நான் டீட்டெயிலாக சொல்லிக்க பாருங்கள். 385 மீட்டர் இருக்குது. 385 மீட்டர் கிரவுண்டு நீங்கள் 13 டைம் ஓடணும். நான் ரோட்டில் ஓடி 24 மினிட்ஸ்க்குள்ளே என்னால் 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் கிரவுண்டில் ஓடனா கம்ப்ளீட் பண்ண முடியுமா? ரோட்டில் ஓடுறதை விட கிரவுண்டில் ஓடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது சார். ஏன்னா ரோட்டில் ஓடும்போது சில மேடு பள்ளம் எல்லாமே வரும். அந்த கிரவுண்டுன்றது அப்படி கிடையாது, ஒரே ஈவனாக இருக்கும். அதனால் ஓடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சார். அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு 800 பேர் வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்கல் அட்டன் பண்ண போகிறாங்க. அதனால் அந்த பேட்சில் வந்து ஒரு பேட்சுக்கு 50 பேர் ஓட போகிறாங்க. ஸோ நீங்கள் எந்த பேட்ச் போகணும்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணி பிஃபோராக போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு 2-3 பேட்சுக்குள்ளே நீங்கள் ஓடுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஓடினீங்கன்னா உங்களுக்கு சன்லைட் வெயில் அதிகமாக இருக்கும். வெயிலில் ஓடும்போது சீக்கிரமாக நீங்கள் டயர்டாகிடுவீங்க. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் நல்லா வராது. ஸோ நீங்கள் பிஃபோராக போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு 2 பேட்சுக்குள்ளேயோ 3 பேட்சுக்குள்ளேயோ ஓடுறதுக்கு போயிட்டு பிஃபோராக ஃப்ரண்ட்டில் உட்காந்து நீங்கள் உங்கள் ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ வெற்றி வழி சார்பாக ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுற எல்லாருக்கும் எங்களுடைய ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.